பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை நான் சந்திப்பதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அப்படிப்பட்ட நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, வழக்கமாக நாம் கேட்டிருக்கிறோம், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கீழ்ப்படிந்தாராம். ஒரு வித்தியாசமான, ஒரு ஆச்சரியமூட்டக்கூடியதான ஒரு வசனம் இல்லைங்களா? கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியணும் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம், நாம் நிறைய வசனங்களை வாசித்திருக்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படிந்ததாக, அந்த மனுஷனுடைய சொல்லை கேட்டதாக நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஏன் கர்த்தர் யாருக்கு கீழ்ப்படிந்தாரா? இங்கே நாம் பார்க்கிறோம், யோசுவா என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த யோசுவா 5 ராஜாக்களோடு அவருடைய சேனைகளோடு யுத்தம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை அவருக்கு ஒரு முறை வருகிறது. அன்பானவர்கள், அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த காலத்தில் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகாக யுத்தம் பண்ண முடியாது, யுத்தம் பண்ணக்கூடாது, அதுதான் யுத்த நெறி. அப்போது என்ன நடக்குது, இவருக்கு ஒரு காரியம் தெரியும், சூரியன் அஸ்தமனமாகிவிட்டால் சத்துருக்கள் தப்பித்து விடுவார்கள் என்று சொல்லி. அப்போது இவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பேசுகிறார். பேசிவிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுகிறார், சூரியனே சந்திரனே நீங்கள் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லி. அதாவது என்ன, பொழுது போகக்கூடாது, சூரியன் மறையக்கூடாது என்று சொல்லி அவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அதே போல அந்த நாள் முழுவதுமாக சூரியன் அஸ்தமிக்காமல் அப்படியே நடுவானிலே நின்றதாக நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாதுன்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தைக்கு பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி யோசுவாவை குறித்ததான் இந்த வசனத்தில் மட்டும்தான் நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்ள காரணம் என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். மனுஷனுடைய சுவாசத்தை கையில் பிடிச்சிருக்கிறவர், பூமியின் மண்ணினால மனுஷனை உண்டாக்கினவர். ஒரு மனுஷனுக்கு ஏன் கீழ்ப்படியணும் அவர்? அன்பானவர்களே, ஏன்னு சொன்னால், ஆண்டவர் ஆகிய தேவன் அவர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு அவர் கனத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தன்னிடத்தில் அன்பு கூறுகளுக்கு அவர் இரக்கத்தை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்கள், ஏன் இந்த யோசுவாவுக்கு கர்த்தர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வாழ்நாட்களில் வசனம் சொல்லுகிறது அவரை குறித்து. அவர் 33ஆம் அதிகாரம் யாத்திராம் 11ஆம் வசனத்தில், அன்பானவர்களே, யோசுவா என்கிறதான அந்த வாலிபன் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தவிர வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. அன்பானவர்களே, கர்த்தரோடு கூட அதிகமான ஒரு நெருக்கம், ஐக்கியம் யோசுவாவுக்கு இருந்தபடினால கர்த்தரே யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லி நாம் நினைக்க தேவையில்லை. ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்டால் போதும், கர்த்தர் என் ஜபத்தை கேட்டு நான் விரும்பினதை எனக்கு கொடுத்தால் போதும், என்னை ஆசிரியத்தால் போதும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, யோசுவா கேட்டதையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். யோசுவாவின் வாழ்க்கையில் எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஜெயமான, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை அந்த மனுஷன் வாழ்ந்து முடித்தார். அன்பானவர்களே, காரணம் என்னன்னு கேட்டால், அவர் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய வாழ்நாட்களிலே வாலிப நாட்களை அதிகமாய் தேவ சமூகத்தில் கழித்த ஒரு மனுஷன். அன்பானவர்கள், இன்றைக்கு நாமும் கூட தேவ சமூகத்தில் கர்த்தரோடு கூட நாம் நேரத்தை செலவிடும் பொழுது நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் செவிசாய்த்து நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எனவே நாமும் யோசுவாவை போல கர்த்தரோடு கூட அதிகமாய் நேரத்தை நாம் செலவிடுவோமா? கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவோம். நிச்சயமாக அப்பொழுது கர்த்தர் நம்மேல் இறங்கி மனமிறங்கி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா?
இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒரு மனுஷனை நேசிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் உம்மோடு கூட ஆண்டவர் ஐக்கியமாக இருக்கும் பொழுது, நீர் அந்த மனுஷனுடைய சொல்லுக்கு சர்வ வல்லவராகிய நீர் கீழ்ப்படிவீர் என்று சொல்லி ஆண்டவர்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே உம்மிடத்தில் அதிகமாக நேரத்தை செலவிடும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கும் ஆண்டவரே எங்கள் ஜபத்தையும் கேட்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோட பேச முடிக்கிறவைக்கா ஸ்தோத்திரம். நாங்களும் யோசுவாவை போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட ஆண்டவர் உம்மோடு ஐக்கியமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.